ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஹாஃபலி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்னும் கரெக்டாக நமக்கு 20 days டைம் இருக்குது. உங்களுக்கு தமிழ்லேருந்து சோசியல் வரைக்கும் நம்முடைய சேனலில் ரெகுலராகவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது போக மாடல் கொஸ்டின் பேப்பர் 10% நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி. இந்த ஹாஃபலி எக்ஸாம் அப்படிங்கிறது ஹாஃபலி எக்ஸாமுக்காக மட்டும் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க, பட் எக்ஸாமில் எத்தனை வரும் அப்படின்னம்னா உங்களுக்கு 10th பொறுத்த வரைக்கும் தமிழில் கொஸ்டின் பேட்டர்ன் படி 16லேருந்து 21 வரைக்கும் 4x2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே படிச்சிருக்கணும். 4 2 மார்க் அப்படின்னம்னா இதுலேயும் கொஸ்டின் நம்பர் 16ல் உங்களுக்கு விடைக்கேற்ற வினா அமைத்தல் ஒன்று கேட்டுருவாங்க. கொஸ்டின் நம்பர் 21ல் மனப்பாட திருக்குறள் கட்டாய வினா கேட்டுருவாங்க. பேலன்ஸ் 2 2 மார்க் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. அந்த 2 2 மார்க்குக்கு தான் 7 யூனிட்டில் நீங்கள் படிக்கக்கூடிய குருவினா எல்லாமே. அதனால் நமக்கு குருவினாவை விட அந்த 4 5 மார்க் கொஸ்டின் அதுபோக லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 3 8 மார்க் கொஸ்டின் தான் 10th தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆனாலும் இந்த 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எண்ணி ஒரு 10 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். பலகை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். வெறும் கேள்வி பதில் படிச்சுட்டு 10th தமிழில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழம், ஒரு சீப்பில் பல சீப்பு வாழைப்பழம். இயல் 1. இயல் 2ல் பார்த்தீங்கன்னா கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொறாது. பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. அதே இயல் 1ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நான் கொடுத்துருக்கிறது. செகண்ட் யூனிட்டில் எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றானது, சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். அதே செகண்ட் யூனிட்டில் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. மொத்தம் நான் 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா, அடுத்து இயல் 3ல் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. அதே 3வது யூனிட்டில் திருக்குறளில் ஒரு கேள்வி, நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் யாது. நச்சப்படாதவன் அப்படிங்கிறதா சொல். 4வது யூனிட்டில் மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து அதே 5வது யூனிட்டில் சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. அந்த ஒரு கேள்வி. அடுத்ததா 6வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உறங்குகின்ற கும்பகர்ணனை எழுந்திராய் எழுந்திராய் காலர் தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். 1. பாசவர் வாசவர் பல்நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் வணிகர்கள். வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. இயல் 6. அடுத்து 7வது யூனிட்டில் லாஸ்ட்டாக இந்த 2 கேள்வி குறிப்பு வரைக. அவயம் எவையெல்லாம் அறியேன் என கருணையன் கூறுகிறார். இந்த 2 கேள்வியும் நீங்கள் 7வது யூனிட்டில் படிச்சிருக்க வேண்டியது. இது குருவினால் நான் கொடுத்த இந்த 10 கேள்வி படிச்சிருக்கணும். சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 31 வரைக்கும் 2 3 மார்க் நீங்கள் ஒரே நடையில் அட்டன் பண்ணணும். அதுலேயும் ஒன்று கொஸ்டின் நம்பர் 31ல் உங்களுக்கு 10 வினா கேட்டுருவாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அதுலேருந்து 3 கொஸ்டின் கேட்டுருக்காங்க. அப்போ பேலன்ஸ் ஒரு கேள்வி தான் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணணும். இயல் 1லேருந்து 7 வரைக்கும் படித்து ஒரு கேள்வி அட்டன் பண்ணணும். அந்த 1க்கு இந்த 5 கேள்வி நீங்கள் படிச்சிருக்கணும். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் 5 இளம் பயிர் வகைகள். உயிராக நான் பல பயிர்களில் நான் 4 திசைகளில் நான். இயல் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்தது பல்துறை வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. இயல் 4ல் இருக்கக்கூடிய செருவினா. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இயல் 6ல் இருக்கக்கூடிய செருவினா. இது எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரே நடையில் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 3 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக செயலில் நீங்கள் 2 3 மார்க் அட்டன் பண்ணணும். இந்த 2ல் 1 உங்களுக்கு மனப்பாட பாடல் கட்டாய வினா கேட்டுருவாங்க. பேலன்ஸ் ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 3 மட்டுமே போதுமானது. மன்னர் இடைக்காடன் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது என் விளக்கம் தருக. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களாக செங்கீரை ஆடிய நியாயத்தை விளக்குக. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் பெருஞ்சு தரனார் சுட்டுவனை யாவை. இந்த 3 மட்டும் போதுமானது. அடுத்து 35லேருந்து 37 வரைக்கும் 2 3 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணணும். இந்த 2 3 மார்க்கில் உங்களுக்கு அணி இலக்கணம் இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பேலன்ஸ் 2வது 3 மார்க்குக்கு அழகிட்டு வாய்ப்பாடு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 3 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததான் 38லேருந்து 42 வரைக்கும் 5 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 5 × 5 5 5 மார்க் கொஸ்டின் ரைட்டுங்களா, 25 மார்க். இந்த 5 5 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 38ல் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய நெடுவினா இந்த 3 மட்டுமே போதுமானது. 1 நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இடைக்காடன் புலவன் இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு 1. சிலப்பதிகாரம் அருவூர்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. 2. காலக்கணிதம் கவிதையில் பொதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. நயம் பாராட்டல் 1. கொஸ்டின் நம்பர் 38 அட்டன் பண்ணுறதுக்கு.
கொஸ்டின் நம்பர் 39 அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 4 கடிதம் நீங்கள் படிச்சிருக்கணும். மொத்தம் நமக்கு 7 கடிதம் இருக்குது. இந்த 4 போதுமானது. மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம், தோழனுக்கு வாழ்த்து, உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் பாதுகாப்பற்றதும் இருந்து குறித்து உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம், நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவுக்கும் தொழிலுக்கும் பந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரை வெளியிட வேண்டி நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம், பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம். இது படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 39 அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 40 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஒரு படம் கொடுக்குறாங்க, படத்துக்கு ஏற்ற மாதிரி கவிதை எழுதணும். அந்த படத்துக்கான கவிதை வந்து நீங்கள் 7 படத்துக்கும் சேர்த்து ஒரு கவிதை படித்தா போதுங்கிற மாதிரி ஆல்ரெடி லாஸ்ட் இயரே நம்முடைய கல்விக்கவி.com அப்படிங்கிற வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருந்தேன். அதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 41 படிவம் நிரப்பணும். படிவம் இந்த 3 இம்பார்ட்டன்ட். நூலக உறுப்பினர் படிவம், விளையாட்டு சேர்க்கை படிவம், 11ஆம் வகுப்பு சேர்க்கை படிவம். இந்த படிவத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10th தமிழ் படிவம்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் www.kalvikavi.com அப்படிங்கிற நம்முடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். கொஸ்டின் நம்பர் 42க்கு இயல் 7லையுமே இருக்கக்கூடிய இந்த தமிழாக்கம் தருக டிரான்ஸ்லேஷன் எல்லாத்தையுமே ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு 42ல் இது தேவையில்லை அப்படின்னம்னா ஜென்ரல் கொஸ்டின் இதுக்கு அல்லது கொஸ்டினில் கேட்பாங்க. அது எந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னம்னா பள்ளியில் நான் வீட்டில் நான், நிகழ்கலைகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள், இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் எழுதக்கூடிய 5 பாயிண்ட் எழுதக்கூடிய கொஸ்டின் கேட்பாங்க. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 43 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெடுவினா அட்டன் பண்ணுறதுக்கு உரைநடை பகுதியிலே நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெடுவினா. மொத்தம் 7 இருக்குது நமக்கு. நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பதனை பாவாணர் வழி நின்று விளக்குக. உங்கள் இல்லத்திற்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், ஏற்றமிழ் கலைஞர். இது ஒன்று. இது போக அடிஷனலாக படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இயல் 4ல் இருக்கக்கூடிய தமிழின் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகளில் இலக்கிய வளங்கள், செம்மொழிக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை, அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 44 துணைப்பாடத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்க 3 மட்டுமே உங்களுக்கு போதுமானது. அந்த ஹெட்லைன் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா. பிரம்மம் கதை வந்து இயல் 2, அன்னமையா கதை இயல் 3, பாய்ச்சல் கதை இயல் 5ல் இருக்கக்கூடியது. இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின் 44வது கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். 45வது கொஸ்டினில் பொதுக்கட்டுரை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 2 மட்டுமே போதுமானது. சான்றோர் வளர்த்த தமிழ், கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குக. இது 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் 45ஆம் நம்பர் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இந்த பிடிஎஃப் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு வேணும் அப்படின்னம்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பே பண்ணி வாங்கினவங்களுக்கு தெரியும். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட கொடுப்பேன். மற்றபடி இப்போதைக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு இது கொஸ்டின் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னம்னா அதில் ப்ரைவேட் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னம்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போக இது மட்டும் போதுமா அப்படின்னம்னா அடுத்ததான் நமக்கு மனப்பாட பாடல் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். 5 2 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு மொழித்திறன் பயிற்சி என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அடுத்தடுத்து நம்முடைய சேனலில் அந்த வீடியோஸ் தொடர்ச்சியாக வரும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.